எங்க இருந்து வரீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து வரோம். சரி, விஜய்க்கு எதனால சப்போர்ட் பண்றீங்க? அவர் புதுசா வந்திருக்காரு, இது வரைக்கும் பண்ணாததெல்லாம் பண்ணுவாருன்னு நம்புறோம், அதனால சப்போர்ட் பண்றோம். சரி, விஜய் வந்து அரசியலுக்கு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா என்னென்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சிஎம் ஆயிட்டாருன்னா? சிஎம் ஆயிட்டாருன்னா ஊழல் பண்ண மாட்டாரு பொதுவா. அது வேணா அது அது ஓகே, அது ஒண்ணு பண்ண மாட்டாரு. ஊழல் பண்ணாம நாட்டுக்கு பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பெண்கள் சேஃப்டி கொஞ்சம் நல்லா பாப்பாருன்னு நம்புறேன். இந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டமா இல்ல வந்து அவரோட அரசியலுக்கான கூட்டமா? இது வந்து ரெண்டுமே தான். ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறோம். அதனால இது ரசிகர்கள் கூட்டமாவும் வச்சுக்கலாம், அரசியல் கூட்டமாவும் வச்சுக்கலாம். ரசிகர்களை வந்து சரியா அவர் வழி நடத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? ரசிகர்களையா கரெக்டா வழி நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த மது அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நீக்கியிருக்காரு ஒரு படத்துல இருக்கு. இந்த மாதிரி அவரு கரெக்டா தான் வழி நடத்திட்டு இருக்காரு. அவர் சும்மா சினிமால மட்டும்தான் அரசியல் பண்றாரு, களத்துல எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? களத்துலயா? விட்டாதாங்க தெரியும். இவங்கதான் பயந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்களே. மாநாட்டுக்கு எங்க இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. 41 பேரை வந்து இது பண்ணிட்டு திரும்பி இப்ப அப்புறம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அது யாரு பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். யாருங்க பண்ணாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவர் வந்தா ஒரு மாற்று அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு வருஷமா இல்லாத அரசியல் இருக்கும். 40-50 வருஷமா நடக்காத ஒரு விஷயம் நடக்கணும்.